ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பிளெண்டட் லேர்னிங் அண்ட் ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம். ஸோ பிளெண்டட் லேர்னிங் அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு டீச்சிங் மெத்தடாலஜி. பசங்களுக்கு கொண்டு போகிற, அதாவது ஒரு டாப்பிக்கு நம்ம பசங்கக்கிட்ட பெட்டராக கொண்டு போகிறதுக்கான ஒரு டீச்சிங் மெத்தடாலஜி விச் இஸ் பீன் ஃபாலோட் இன் அ லாட் ஆஃப் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து சிலபஸாக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், கேட்ஜெட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே மாற மாற டீச்சிங் மெத்தடாலஜியும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த பிளெண்டட் லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு டீச்சிங் மெத்தடாலஜி. ஸோ இது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த நேம் இட் செல்ஃப் உங்களுக்கு தெரியும். பிளெண்டட் லேர்னிங் அப்படின்னா வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம்னால் நம்ம எப்படி படித்தோம், ஒரு டாபிக் வந்து மேம் வந்து எடுப்பாங்க, அதை நம்ம கவனிப்போம், அதை அவங்க எடுத்து முடித்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அதை படித்து பார்த்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு ஸ்கூலுக்கு வர சொல்லுவாங்க. இது ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம் லேர்னிங். நம்ம இப்படி தான் படித்தோம். ஆன்லைன் ரிசோர்ஸஸ். ஸோ ஆன்லைன் ரிசோர்ஸஸில் வந்து we have a lot of things to overlook and see. ஸோ பிளெண்டட் லேர்னிங் அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூமில் இருக்கிற அந்த ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ஆன்லைன் லேர்னிங் ரிசோர்ஸஸ் ரெண்டுத்தையுமே கலந்த ஒரு கலவை தான் பிளெண்டட் லேர்னிங். அதுக்கு தான் அதோட பேர் பிளெண்டட் லேர்னிங் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ பேசிக்கலாக பிளெண்டட் லேர்னிங்னா என்னப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு டெஃபினிஷன் மாதிரி சொல்லணுன்னா, இட் கம்பைன்ஸ் த ஆன்லைன் அண்ட் இன்பர்சன் லேர்னிங் மெத்தட்ஸ். அதாவது ஆன்லைனையும் நேராக இன்பர்சனாக போய் படிக்கிற மெத்தட்ஸையும் கம்பைன் பண்ண ஒரு எஜுகேஷன் மெத்தடாலஜி தான் பிளெண்டட் லேர்னிங். ஓகேவா? ஸோ பிளெண்டட் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹைப்ரிட் கைண்ட் ஆஃப் அ லேர்னிங். ஸோ இது எப்படிப்பா ஒர்க் அவுட் பண்ணுறது? பிளெண்டட் லேர்னிங் நீ ஈஸியாக சொல்லிட்ட, பட் ஹவு இட் இஸ் பீங் இம்ப்ளிமெண்டட் இன் த கிளாஸ் ரூம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளெண்டட் லேர்னிங்கிறது ஒரு வெரி ஈஸியான டெக்னிக்ப்பா. நம்ம எப்படி படித்தோம், பேசிக்கலாக நம்ம கிளாஸ் ரூமுக்கு போவோம், இன்றைக்கி எடுக்க போகிறோம் 9th சாப்டர் அப்படின்னு சொல்லி அந்த சாப்டரை எடுத்து இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் தெரியாதுன்றதை கேட்டு, அவங்க இந்த லெசனில் என்ன இருக்குன்றதை லைன் பை லைனாக படித்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி போர்டில் வரைஞ்சி ஹோம்ஒர்க் கொடுத்து வீட்டுக்கு போய் எழுதிட்டு நாளைக்கு கிளாஸுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த புக்கை நம்ம கொடுத்து அப்புறமா கரெக்ஷன் வாங்கி, இந்த மாதிரி தான் நம்மளுடைய கைண்ட் ஆஃப் ஸ்கூல் லேர்னிங் இருந்துச்சு. பிளெண்டட் லேர்னிங் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ வந்து ஒரு புது டாபிக் வந்து நாளைக்கு நான் எடுக்க போகிறேன். இட் இஸ் அபவுட், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நாளைக்கு வந்து இப்போ வந்து இதுவாகவே இருக்கட்டுமே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், இப்போ சுனாமின்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு வந்து நான் சுனாமியை பற்றி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுனாமியை பற்றி நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குரூப்பில் வந்து ஒரு அந்த சாப்டரை பற்றின ஒரு கண்டென்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு வாங்க, நாளைக்கு நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ பசங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, வீட்டுக்கு போயிட்டு அதை வந்து பார்ப்பாங்க. ஓகே, அந்த கண்டென்ட், அந்த லெசனில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை, அதில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. பார்த்து படிச்சுட்டு நெக்ஸ்ட் டே கிளாஸு லெசன் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. அது ரிலேட்டடான கொஷின்ஸாக இருக்கட்டும், அதை பேஸ் பண்ண டிஸ்கஷன்ஸாக இருக்கட்டும், இதை வந்து கிளாஸில் நடத்துவாங்க. சப்போஸ் யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் புரியலை அப்படின்னா அவங்களோட டவுட்ஸையும் ரைஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம படித்த ட்ரெடிஷ்னல் லேர்னிங் எப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க லெசனை வந்து படித்து லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு கதையாவோ ஒரு ப்ரோஸோ போயமோ வாட் எவர் இட் இஸ் அவங்க எடுப்பாங்க. எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் ஒரு வாட்டி படித்து பார்த்துட்டு பின்னாடி இருக்க எக்ஸசைசஸை நம்மளை வீட்டில் போய் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் நம்ம படித்தோம். பிளெண்டட் லேர்னிங்னா என்னென்னா, இந்த கண்டென்ட் அவங்க முன்னாடியே பசங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவாங்க, வீட்டில் பார்த்துட்டு வர சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணி டாஸ்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு லெசனாக இருந்தால் அந்த கதையை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதாகவும் இருக்கட்டும், ஒரு கிராமராக இருந்தால் அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த டாஸ்க், அதாவது அந்த எக்ஸசைசஸ் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ண அசைன்மெண்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம வீட்டில் போய் செய்கிற அந்த தனியாக நம்ம பபன் முழிப்போம் இல்லையா, சில டைம் அப்போ தான் நமக்கு டவுட்ஸ் எல்லாம் வருமே, இது சொன்னாங்களே, இது பண்ண தெரியலையே அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா. அந்த மாதிரி யோசிக்கிற அந்த இன்டராக்டிவான செஷன்ஸ் எல்லாமே கிளாஸில் நடக்கும். படிக்கிற அந்த கண்டென்ட் எல்லாமே வீட்டில் நடக்கும். இதுதான் வந்து பிளெண்டட் லேர்னிங். ஸோ பிளெண்டட் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான ரெண்டும் கலந்த ஒரு மெத்தட். இதுக்கு வந்து வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்ரிட் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க, மிக்ஸ்டு லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எதனாலனா ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம் ப்ளஸ் ஆன்லைன் ரிசோர்ஸஸ் ரெண்டும் கலந்ததுனால தான் இதுக்கு ஹைப்ரிட் லேர்னிங், பிளெண்டட் லேர்னிங், மிக்ஸ்டு லேர்னிங் அப்படின்ற பேர் வருது. ஸோ இந்த ஒரு சேஞ்ச் வந்து நிறையா பசங்களுக்கு வந்து ஒரு கிரேட்டான இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சேஞ்சாக இருக்குது. பட் இது ரொம்ப பேசிக்கான சேஞ்ச் தான். ஆனால்
ஆஸ் எ டீச்சராக வந்து பார்த்தோன்னா இப்போ டீச்சிங் ஜாப்ஸில் இருக்கிறவங்களுக்கு டீச்சர் அப்படின்றவங்க புக்கில் இருக்க கண்டென்ட்டை பசங்களுக்கு சிம்பிளிஃபைடாக கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் பர்சனாக இருக்காங்க. பட் ஆக்சுவலி இந்த பிளெண்டட் லேர்னிங்கில் கண்டென்ட்டை வந்து நம்ம பசங்களுக்கு கொடுத்துடுவோம். எப்படின்னா ஆல்ரெடி ஆன்லைனில் இந்த டாப்பிக்கை பற்றின பெட்டரான கண்டென்ட் யாராச்சும் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோவை நம்ம ஷேர் பண்ணாலும் சரி தான். அப்படி இல்லைன்னா நம்மளே ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி ஒரு ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணி பசங்களுக்கு ஷேர் பண்ணாலும் பெட்டர் தான். எனிஹவ் அது தப்பு கிடையாது. எதாக இருந்தாலும் எது பெஸ்ட்டுன்னு வந்து அந்த டீச்சர் நினைக்கிறாங்களோ அதை அந்த பசங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறது தப்பு கிடையாது. ஸோ டீச்சர் அப்படின்றவங்க டீச்சிங் மெத்தட்ஸ் இப்போது வீடியோ பண்ணிடுது. அப்போ டீச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீச்சர் வந்து ஒரு ஸ்டேஜ் மேலே நின்று கிளாஸ் எடுக்கிறவங்களா இல்லாமல் பசங்களோட தோளோட தோள் நின்று அவங்கள கைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டேட்டராக அங்கே இருக்கணும். ஓகேவா? ஸோ டீச்சரோட ரோல் வந்து இந்த இடத்துல வந்து கிரேட்டாக வந்து மாறுது இந்த பிளெண்டட் லேர்னிங்கில். பிகாஸ் டீச்சிங் முடிச்சுட்டு அவங்க வேலை முடிஞ்சுதுன்னு இல்லாமல் டீச்சிங் வந்து ஒரு இன்டர்நெட் சோர்ஸ்லேருந்து பண்ணாலும் இல்லை டீச்சரே ப்ரொவைட் பண்ணாலும் கூட அந்த பசங்களுக்கு அதை பற்றின டிஸ்கஷன்ஸு, டாஸ்க்கு, அசைன்மெண்ட்ஸு இது எல்லாமே வந்து டீச்சர் வந்து பசங்களை கைட் பண்ணி அவங்கள இன்ட்ராக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்க டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி எல்லாமே மற்ற டாஸ்க் எல்லாமே கிளாஸ் ரூமில் நடக்கும். ஸோ டீச்சருடைய வேலை இங்கே அதிகமாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ டீச்சர் வந்து பசங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ், இந்த டாஸ்க்கை பண்ணக்கூடிய அந்த கான்ஃபிடென்ஸை கொடுக்கணும். அண்ட் அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்கு. ஓகே, நம்ம படிச்சுட்டு வர சொல்கிறோம், லைக் பார்த்துட்டு வர சொல்கிறோம், எத்தனை பேருக்கு அது புரிஞ்சிருக்கு, எத்தனை பேர் வந்து அதை நல்லா உள் வாங்கியிருக்காங்க அப்படின்ற அந்த ஃபீட்பேக் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுற அந்த விதத்தை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி அவங்க கேட்குற கொஷினோடைய அந்த நாலேஜ் லெவலை வச்சும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ பசங்களுக்கு இது எவ்வளோ போய் சேர்ந்துருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ போய் இது சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு கிரேட் மெத்தட் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. அண்ட் இப்போ டீச்சரை விடுங்களேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுலேருந்து என்னப்பா கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து எல்லாரும் ஒரே ரகம் கிடையாது. ஓகே, சில பேர் வந்து தே ஆர் ஃபாஸ்ட் லேர்னர்ஸ். நம்ம வாயால் சொன்னாலே, இப்போது இந்த ஆடியோ ஒருத்தவங்க கேட்டாங்கனாலே நான் ஒரு வாட்டி இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன் இல்லையா, நான் ஒரு வாட்டி சொல்லும் போதே பிரைட்டான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிஞ்சிடும். சில பேருக்கு 2 வாட்டி கேட்கும் போதே புரிஞ்சிடும். ஓகே, சில பேருக்கு வார்த்தைகளால் சொன்னாலும் அதை ஆடியோவில் வந்து ஒரு ஆனிமேஷனாக காட்டும் போது அது பெட்டராக புரியும். ஓகேவா? சில பேருக்கு ஒரு 4-5 எக்ஸாம்பிள் சொல்லி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் சில பேருக்கு புரியும். ஸோ ஸ்டூடெண்ட் இப்போ வந்து ஒரு வாட்டி புரிஞ்சவங்க இன்டெலிஜென்ட்டோ இல்லை 4-5 வாட்டி கேட்டு தெரிஞ்சுக்கிறவங்க முட்டாளோ கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன், இந்த சென்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஒன்று கிடையாது. கடவுள் நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி படைக்கலை. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு கிராஸ்பிங் பவர் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு வே ஆஃப் க்ரியேட்டிவிட்டி இருக்கும். ஓகேவா? இட் இஸ் நாட் லைக் படித்தவன் தான் புத்திசாலி, படிக்காதவன்லாம் முட்டாள் அப்படின்னு நம்ம யாரையுமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து சொல்லிடவே முடியாது. ஓகே, ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி படிக்கக்கூடிய அந்த கிராஸ் பண்ணக்கூடிய புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை வந்து ஒவ்வொரு லெவல்ஸில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ சில பேருக்கு பார்த்த உடனே புரிஞ்சிடும், சில பேருக்கு கொஞ்சம் நேரம் கழித்து புரியும், சில பேருக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் தான் புரியும், சில பேருக்கு வந்து பொறுமையாக அதை கிராஸ் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மாதிரி வித்தியாசமான டைப் ஆஃப் லேர்னர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லேர்னர்ஸை இப்போ நம்ம அவங்க வீட்டில் வந்து ஒரு கண்டென்ட் நம்ம போட சொல்கிறோம். இப்போ டீச்சிங் அப்படின்னும் போது நம்ம ஒரு வாட்டி அந்த 40 minutes பீரியட்லையோ இல்லை 1 hour பீரியட்லையோ அந்த கண்டென்ட்டை முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடுவோம். பட் பசங்களுக்கு புரியலை, இல்லை அவங்க அந்த கிராஸ் பண்ணுற அந்த மூடில் இல்லை அப்படின்ற சென்ஸ் அதை கவனிக்கலைன்னா அவங்களுக்கு திரும்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை ஆஸ் அ டீச்சராக. பட் இந்த கண்டென்ட் வந்து லைக் அவங்க எப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்களோ அப்போ வந்து when they are ready to read அப்போ அவங்க வந்து அதை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சில பேருக்கு அது புரிஞ்சிடும் உடனே, சில பேர் வந்து they will replay it again and again. சில பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கும், அந்த இடத்துல மட்டும் they will replay and see the video again and again. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து அவங்களுக்கு என்னென்ன ஃபேஸில் படிக்க முடியுமோ அந்தந்த ஃபேஸில் படிக்கிறதுக்காக ஈஸியாக டிசைன் பண்ணது தான் இந்த பிளெண்டட் லேர்னிங். சரியா? ஸோ இந்த பிளெண்டட் லேர்னிங் பசங்களுக்கு வந்து அவங்கவுங்க, அதாவது எல்லாருமே டாப்பர் போகிற ஸ்பீடில் போக முடியாது, எல்லாருமே பேக் பெஞ்சர் படிக்கிற ஸ்பீட்லேயும் படிக்க முடியாது. ஓகேவா? பேக் பெஞ்சர் இந்த சென்ஸ் ஸ்லோ லேர்னர்ஸ். ஓகே, ஸோ அப்படியும் வந்து நம்ம படிக்க முடியாது. ஸோ எல்லாருக்குமே ஒரே ஃபேஸில் தான் படிப்பு போகும் அப்படியும் கிடையாது. சில
பேர் இருப்பாங்க லைக் they'll ஆன்சர் இம்மீடியட்லி, திரும்ப ஆன்சர் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க கிளாஸில். மற்ற யாரையுமே வந்து ஆன்சர் பண்ண விட மாட்டாங்க. பிகாஸ் தே லேர்ன் வெரி குவிக். அப்போ மற்றவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காமலையும் போகும் நிறையா இடத்துல. ஸோ அவங்களுக்கு திங்க் பண்ண கூட டைம் கிடைக்காது, இன்னொருத்தர் ஆன்சர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான சுச்சுவேஷன்ஸில் இருந்து இந்த பிளெண்டட் லேர்னிங் வந்து பசங்களை வந்து பாதுகாக்கும். அவங்களுக்கு என்னென்ன ஸ்பீடில் படிக்க வருமோ, ஸ்டடி பண்ண டைம் வேணுமோ, அவங்க அந்தந்த ஸ்பீடில் அதை பார்த்துக்கலாம். எத்தனை வாட்டி பார்க்குறதாலும் அந்த கண்டென்ட்டை பார்த்துக்கலாம். எங்கெங்கே டவுட் இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சு நாளைக்கு டீச்சர்கிட்ட வந்து அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பெட்டர் வேஸை கொடுக்கறது தான் பிளெண்டட் லேர்னிங். ஓகேவா? ஸோ பிளெண்டட் லேர்னிங் அப்படிங்கிறதுல வேறு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் கண்டென்ட். நமக்கு தெரியும் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் கண்டென்ட். ஆன்லைன் கண்டென்ட் கேன் பி ப்ரிப்பேர்ட் பை த டீச்சர் ஆர் ஷீ கேன் ஷேர் சம் குட் சோர்சஸ் ஆல்சோ. ஓகேவா? ஆஃப்லைன் கண்டென்ட் ஆப்வியஸ்லி டீச்சர் தான் கொடுத்தாகணும், ஒரு வழி கிடையாது. அண்ட் கம்யூனிகேஷன், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் இருக்குது இல்லையா, அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க, எப்படி அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணுறாங்க, அப்படிங்கிற அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வர்றது தான் இந்த பிளெண்டட் லேர்னிங். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சில பேர் வந்து நம்ம ஷேர் பண்ண சோர்சஸ் மட்டும் பார்த்துட்டு they'll just close it, ஓகே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் வந்து இன்னும் ஒரு 4-5 வெப்சைட்ஸ் பார்க்கலாம், இன்னும் ஒரு 4-5 ஏரியா பார்க்கலாம்னு சொல்லி தேடுவாங்க இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் அப்டேட்டடாக இருப்பாங்க மோர் தென் வாட் வி ஆஃபர். ஓகேவா? இப்போ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் உங்களுக்கு இவ்வளோ தான் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா, இப்போ ஆன்லைனில் நம்ம கொடுத்துட்டோம் இந்த சென்ஸ், பசங்க வந்து அதோட சில பேர் நிறுத்த மாட்டாங்க. தே ஆர் என்கரேஜ் டு லேர்ன் மோர் அண்ட் மோர். அவங்க நிறைய கண்டென்ட் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு வந்து இப்போது இது மட்டும் போதும் அப்படின்னு வந்து நம்ம சிலபஸோட ஸ்டிக் பண்ணிடுவோம். சில டைம் என்ன ஆகும்னா அப்டேட் ஆகாமலேயும் இருக்கும் சிலபஸ். புதுசாக ஏதாவது ஒரு இன்வென்ஷன் வந்திருக்கும் ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கில், நமக்கு அது தெரியாது, பட் பசங்க கண்டுபிடிச்சிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கண்டென்ட் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி. இட் ஷுட் பி அப்டேட்டட் அப் டு டேட், கரெக்டாக அப்டேட் ஆகிருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பசங்க கேட்குற அந்த கொஷின்ஸை வச்சோ அவங்க டிஸ்கஸ் பண்ணுறத வச்சோ அவங்கள வந்து நம்ம அசஸ்மெண்ட் கிரேடிங் எல்லாமே பண்ணுறோம். அவங்களோட ஸ்கில்ஸை வந்து நம்ம கிரேட் பண்ணுற அளவுக்கு வந்து அந்த டிஸ்கஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகே, நம்மளுடைய அந்த கண்டென்ட் பசங்க கிட்ட எவ்வளோ போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு அசஸ்மெண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பிளெண்டட் லேர்னிங். ஸோ பிளெண்டட் லேர்னிங்னா இப்படி தானா, 50% ட்ரெடிஷ்னலாக இருக்கணும், 50% ஆன்லைனாக இருக்கும், இப்படியா, இல்லை 60% 70% அந்த மாதிரி எப்படி வேணால் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளெண்டட் லேர்னிங்கிறதுக்கு எந்த பர்டிகுலரான இவ்வளோ தான் ஆன்லைன் லேர்னிங், இவ்வளோ தான் ட்ரெடிஷ்னல் லேர்னிங்னு எந்த ஒரு அமௌண்ட்டுமே கிடையாது. ஓகேவா? இட் கேன் பி 70% கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் 30% ஆன்லைன் கண்டென்ட். இட் கேன் பி 70% ஆன்லைன் கண்டென்ட் அண்ட் 30% ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம் மெத்தட்ஸ். எப்படி வேணால் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்காக பிளெண்டட் லேர்னிங்னு கரெக்டாக சொல்லக்கூடிய இவ்வளோ பர்சன்டேஜ் தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு பர்சன்டேஜும் கிடையாது. ஓகேவா? எந்த ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஆன்லைன் அண்ட் ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம் மெத்தட்ஸ் இஸ் அ பிளெண்டட் லேர்னிங். ஸோ ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம்னா இப்போ என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளெண்டட் லேர்னிங்கோடைய அந்த கான்செப்ட் மெத்தடாலஜியில் தான் இந்த ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம்ஸும் வருது. நான் ஆல்ரெடி சொன்ன அதே தான். ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் என்னென்னா, ஒரு ஷார்ட் லெக்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்றாங்க வீட்டில் போய் பார்க்குறதுக்கு. அண்ட் அதாவது ஃப்ளிப்டு அப்ரோச். பிளெண்டட் லேர்னிங்னா ஆன்லைன் அண்ட் ட்ரெடிஷ்னல் சோர்ஸ் கலந்த லேர்னிங். ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஒரு டாப்பிக்கை பசங்களுக்கு கண்டென்ட்டாக கொடுத்துட்டு கிளாஸ் ரூமில் நடக்கக்கூடிய அந்த ட்ரெடிஷ்னல் டீச்சிங் வீட்டில் நடக்குது. வீட்டில் நடக்கக்கூடிய அந்த ஹோம்ஒர்க், அசஸ்மெண்ட், அசைன்மெண்ட் அது வந்து கிளாஸ் ரூமில் நடக்குது. அதாவது ரெண்டுமே மாறுது. ஸோ அதனால தான் அது ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கிளாஸ் ரூமில் டீச் பண்ணுற அந்த கண்டென்ட் வீட்டுக்கு ஆன்லைனில் போயிடுது. அண்ட் வீட்டில் பண்ணக்கூடிய அந்த ஹோம்ஒர்க் வந்து கிளாஸ் ரூம்ஸ்க்கு வந்துடுது. இதுதான் ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் மெத்தட். ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா, இதை தான் ஃப்ளிப்டு அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளிப்டு அப்ரோச்சில் வந்து பசங்களுக்கு வந்து டீச்சர் கொடுக்குற அந்த டாஸ்க்கு, அந்த கண்டென்ட், இப்போ ஒரு மேக்ஸில் ஒரு சம்ஸ் இருக்குன்னா அந்த சம்மை எப்படி அப்ளை பண்ணி எல்லா கொஷின்ஸ்க்கும் போடணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை விட்டு ஒருத்தர் வந்து குரூப்பாக பிரித்து ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறது, லேபுக்கு கூட்டிகிட்டு போய் டாஸ்க் பண்ண வைக்கிறது. அப்புறமா வந்து கிளாஸ் ரூமில் வந்து இப்போ ஒரு சோஷியல் சயின்ஸ் கிளாஸ் நடக்குதுன்னா ஒரு சின்ன டெபேட் கொடுக்கறது டீம் பை டீமாக பிரித்து. அந்த மாதிரி அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கறது குரூப்பாக பிரித்து. அந்த மாதிரி பசங்களை கம்யூனிகேட் பண்ண வச்சு எல்லா அசைன்மெண்ட்ஸ், டாஸ்க்கு,
எல்லாத்தையும் வந்து கிளாஸ் ரூமில் நடத்துகிறது தான் வந்து ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் மெத்தட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு அந்த டாப்பிக்கில் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக கொடுக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு எதுக்குன்னு சொன்னோன்னா மிடில் ஸ்கூல் பசங்க இதை வந்து ஓரளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் ஹை ஸ்கூல் பசங்களுக்கு இந்த மெத்தட் ஆஃப் லேர்னிங் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இந்த மாதிரி பிளெண்டட் லேர்னிங் மெத்தட்ஸ் வந்து டீச்சர்ஸை விட பசங்க வந்து ஒரு படி மேலே போய் கற்றுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இதில் அதிகம் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் மெத்தட்ஸ். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி thirst ஃபார் நாலேஜ் இருக்கிற அந்த பசங்க வந்து கண்டிப்பாக they will search more about the topics and get updated better than the facilitators. ஓகே, ஸோ ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் அப்படிங்கிறதும் இந்த கைண்ட் ஆஃப் மெத்தட் தான். ஓகே, ஸோ இதில் வந்து எப்படி ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் பண்ணுவாங்க? சும்மா வந்து இதே ஆன்லைன் கண்டென்ட் அண்ட் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா கிளாஸ் ரூம்ஸில்? இது பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் சம் ரீசன்ஸ். என்னென்ன ரீசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் பர்சனலைசேஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போது டீச்சர் கொடுக்குற கண்டென்ட்டை தான் நீங்கள் அந்த டாப்பிக்கில் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. தேர் ஆர் அ லாட் ஆஃப் வீடியோஸ் ரிகார்டிங் த சேம் டாபிக் ஆன்லைன். இப்போ நான் உங்களுக்கு பிளெண்டட் லேர்னிங் எடுக்கிறேன், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் டைப் பிளெண்டட் லேர்னிங். எவ்வளோ வீடியோஸ் வரும் ஆன்லைனில், எவ்வளோ லெக்சர்ஸ் இருக்குது ஆன்லைனில். யூ கேன் வாட்ச், எது பார்த்தா உங்களுக்கு புரியுதோ அது நீங்கள் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியும் பர்சனலைசேஷனும் இருக்கும். உங்களுக்கு புரிஞ்ச அந்த மெத்தடை நீங்கள் பார்த்தா அது உங்களுக்கு புரியும். இட் இஸ் நாட் நெசசரி தட் டீச்சர் ஷேர் பண்ணுற அந்த கண்டென்ட் தான் உங்களுக்கு புரியணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ யூ ஹேவ் தட் பர்சனலைசேஷன், ஃப்ளெக்சிபிலிட்டி இன் த சென்ஸ் வீட்டுக்கு வந்தீங்கன்னா whenever you're free to study, you're free to learn, உங்கள் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது யூ கேன் டேக் இட் அண்ட் ரீட். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில பேருக்கு வந்து டெக்ஸ்ட்டாக கொடுத்தா அப்படியே ஒரு ஆர்டிக்கலை படித்தாலே புரிஞ்சிடும். சில பேருக்கு பிக்சரைஸ் பண்ணால் புரியும். சில பேருக்கு மைண்ட் மேப் வரைஞ்சி காட்டினா புரியும். ஸோ நீங்கள் வந்து பர்சனலைஸ் உங்களுக்கு எது புரியுதோ அந்த கண்டென்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா போதும். அண்ட் இது வந்து பெட்டர் லேர்னிங் அவுட்கம்ஸை கொடுக்குது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூமை விட வை இட் இஸ் பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் திஸ் ரொட்டேஷன் இந்த சென்ஸ். இப்போது கிளாஸ் ரூம்லேயே உட்காந்து படிக்காமல் நீங்கள் வீட்டில் கண்டென்ட் பார்க்குறீங்க, கிளாஸ் ரூம்ஸில் டாஸ்க் பண்ணுறீங்க, லேபுக்கு போய் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க. இட் மைட் பி அ கம்ப்யூட்டர் லேப் ஒரு கெமிஸ்ட்ரி லேப் ஒரு வாட் எவர் இட் இஸ். ஸோ இந்த என்வாயர்மெண்ட் சேஞ்ச் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ லாட் ஆஃப் ப்ரோஸ் இன் திஸ். நம்ம படிக்கக்கூடிய அந்த அவுட்கம் இஸ் வெரி மச் பெட்டர் இன் ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் அண்ட் பிளெண்டட் லேர்னிங் மெத்தட்ஸ். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சார்ஜ். அவங்க இந்த கண்டென்ட்டை நீங்கள் படிக்கணும்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் டேக் சார்ஜ் ஆஃப் வாட் தே வாண்ட் டு லேர்ன். ஓகே, அண்ட் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா வந்து பெட்டரான இன்ட்ராக்ஷன். ஒரு டீச்சர் வந்து அங்கே நின்று கிளாஸ் எடுத்துகிட்டு கிளம்பி போனால் இட் ஓன்ட் பி அ பெட்டர் இன்ட்ராக்ஷன். பட் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது, கொஷின்ஸ் கேட்கும் போது, டவுட்ஸை ரைஸ் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்க்கும் டீச்சருக்கும் நடுவில் இருக்க இன்டராக்ஷன் ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி studying at your own pace. Okay, you can watch that content how much ever times you want to if you're a slow learner. So நீங்கள் உங்களோட வேகத்துக்கு தகுந்த மாதிரி படிக்கக்கூடிய அந்த அட்வான்டேஜ் இருக்குது. கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ இன்டர்நெட் பேஸ் பண்ணதுனால இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாதவங்களுக்கு, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி புவராக இருக்கிறவங்கனால இந்த பிளெண்டட் லேர்னிங் மெத்தட்ஸ்க்கு அடாப்ட் பண்ணுறது கஷ்டம். There was a time during COVID when we had like a limited data, 1 GB டேட்டா தான் அப்போ இருக்கும். அப்போ பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் போச்சுன்னா ஈவன் இஃப் த மதர் ஹேட் ஓன்லி ஒன் ஃபோன், அப்போ 2 பசங்க இருக்கிறவங்கலாம் ஆன்லைன் கிளாஸ் பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. பிகாஸ் நாட் எவ்ரிபடி ஹேட் லேப்டாப்ஸ் ஆர் சிஸ்டம்ஸ் ரைட் அட் தேட் டைம். அண்ட் அப்படி இருந்தால் கூட 2 மொபைல் இருந்தால் கூட தேர் வாஸ் நோ டேட்டா. நிறைய பேர் வீட்டில் வந்து ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்ஸ்லாம் இல்லை அப்போ அந்த டைமில். ஸோ இன்னைக்கு வந்து தேர் இஸ் அ லாட் ஆஃப் சேஞ்ச் இருக்குது. பட் தேர் ஆர் பீப்புள் who have limited data or வீட்டில் வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி புவராக இருக்கிறவங்க கூட இருக்காங்க அவங்க ஏரியாவில் இல்லாதவங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்கு பிளெண்டட் லேர்னிங் ஆர் ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜை கண்டிப்பாக கொடுக்குது. அண்ட் இன்னொன்று நான் சொன்ன மாதிரி பசங்க வந்து டீச்சர்ஸை விட பெட்டராக அந்த கண்டென்ட்டில் எக்யூப்டாக இருப்பாங்க இஃப் இட் இஸ் த ஆன்லைன் லேர்னிங். பிகாஸ் தே கோ த்ரூ அ லாட் ஆஃப் வீடியோஸ் அண்ட் ட்ரை டு லேர்ன் த கண்டென்ட். ஸோ நம்ம சிலபஸை விட அவங்க ஜாஸ்தி கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அப்போது பசங்களுக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கும்பொழுது இப்போ டீச்சர்ஸ் வந்து எவ்வளோ ப்ரிப்பரேஷனோட இருக்கணும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படின்னும் போது டீச்சரோடைய ஒர்க் வந்து கண்டிப்பாக வந்து அதிகமாக தான் இருக்கும் ஃப்ளிப்டு கிளாஸ் ரூமில். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. பட் இட் கேன் பி கன்சிடர் அஸ் அன் கான் டு த டீச்சர்ஸ், நாட் டு த ஸ்டூடெண்ட். ஸோ இதுதான் வந்து பிளெண்டட் லேர்னிங் அண்ட் ஃப்ளிப்டு கிளாஸ் ரூமோடைய கான்செப்ட்ஸ்.